அன்பார்ந்த ஏஏபி ட்ரேட் யூனியன் யூடியூப் சேனல் காணொலியை காணக்கூடிய நண்பர்களே, அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களே, அவர்களின் குடும்பத்தினரே, ஓய்வூதியர்களே, அவர்களின் குடும்பத்தினரே மற்றும் சமூக நோக்கம் கொண்ட சமூக ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் எஸ்விஎஸ் ஏஏபி ட்ரேட் யூனியன் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களோடு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது இன்றைய காணொலி என்பது வேலைநிறுத்தம் பலன் யாருக்கு என்பதுதான் இன்றைய காணொலியினுடைய தலைப்பு அடக்கமாகும். போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றக்கூடிய தொழிற்சங்கங்கள் தற்பொழுது வேலைநிறுத்த அறிவிப்பை வழங்கியிருக்கிறார்கள். கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தொழிற்சங்கமான எல்பிஎஃப் தொழிற்சங்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டமைப்பு என்ற அமைப்பை உருவாக்கி 2013 முதல் தொடர்ந்து செயல்பட்டு வந்தார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து, நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வந்தார்கள். 2021ஆம் ஆண்டு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு போக்குவரத்து கழகங்களில் அவர்கள் நடத்திய போராட்டங்களும் ஒரு 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 அங்கம், ஒரு பங்கு என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவு போராட்டங்கள் நடத்தி வந்தார்கள். இப்போ 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு ஏற்றுள்ளது. இப்பொழுதும் அந்த கூட்டணி கட்சிகளுடைய கூட்டணி என்பது இப்பொழுதும் தொடர்கிறது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட அந்த கூட்டணிக்கான நட்பு தொடரப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அந்த கோரிக்கைகள் எதுவும் நிறைவேறவில்லை. இப்பொழுது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு நாடாளுமன்ற இருக்கைகளில் இருக்கை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வழங்கப்பட்ட இருக்கைகள் காங்கிரஸ் கட்சி உட்பட குறைத்துதான் வழங்க இயலும். மற்ற கட்சிகளுக்கு இருக்கைகள் இல்லை. சில கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் இருக்கைகள் உதயசூரியன் சின்னத்தில் இருக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் தனது கூட்டணி கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாக ஊடகங்களில் பரவலாக செய்திகள் இன்றைக்கு வெளியாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நிர்பந்தப்படுத்துவதற்காக, ஒரு அரசியல் நிர்பந்தம் ஏற்படுத்துவதற்காக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தாங்கள் பெற்ற இருக்கைகளை இந்த பாராளுமன்ற தேர்தலில் தக்க வைத்துக் கொள்வதற்காக அதன் கூட்டணி கட்சிகள், இடதுசாரி கட்சிகள், மதிமுக, விசிகே, காங்கிரஸ் போன்ற கட்சிகளுடைய தொழிற்சங்கங்கள் இப்பொழுது ஒரு வேலைநிறுத்த அறிவிப்பை வழங்கியிருக்கிறார்கள். இவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய இந்த வேலைநிறுத்த அறிவிப்பு என்பது தொழிலாளிகளுடைய பிரச்சனைகளுக்காக, ஓய்வூதியர்களுடைய பஞ்சப்படியை வாங்குவதற்காக, 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக, 1/4/2003 பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கான ஓய்வூதியத்தை உத்தரவாதப்படுத்துவதற்காக என்று கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்து வேலைநிறுத்த அறிவிப்பை வழங்கியிருந்தாலும் கூட அவர்களுடைய கோரிக்கைகள் என்பது இந்த கோரிக்கைகள் அல்ல. அவர்களுடைய உண்மையான கோரிக்கைகள் திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து தங்களது பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை இறுதிப்படுத்துவதற்கான ஒரு கோரிக்கையாகத்தான் இது இருக்கிறது. தொழிலாளிகளை பற்றி அவர்கள் பேசுவது வெளிப்படையான செய்தி அல்ல. அது உள்ளடக்கம் அது அரசியல் அஜெண்டா தான் அவங்களுக்கான முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. இப்ப வேலைநிறுத்த அறிவிப்பை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். வேலைநிறுத்த அறிவிப்பை வழங்குவதே எதற்காக என்றால், தொழில் தகராறு சட்டப்படி சமரச அதிகாரி 14 நாட்களுக்குள்ளாக தொழிற்சங்கங்களை அழைத்து பேச வேண்டும். தொழிற்சங்கங்களை அழைத்து அவர் பேசும்பொழுது தொழிற்சங்கங்கள்லாம் வேலைநிறுத்தம் செய்ய வேண்டாம் என்று அவர்களுக்கு அறிவுரை வழங்கி விடுவார். அப்படி வழங்கிவிட்ட பிறகு தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டால் அது சட்டவிரோதமான வேலைநிறுத்தம். அந்த அடிப்படையிலே அந்த சமரச அதிகாரி பேச்சுவார்த்தை வாங்கன்னு கூப்பிட்டு 27ஆம் தேதி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டாரு. அடுத்த பேச்சுவார்த்தை 3ஆம் தேதி வாங்கன்னு அவரு சொல்லியிருக்கார். இது திமுக கூட்டணி தொழிற்சங்கங்களுடைய வேலைநிறுத்த அறிவிக்கையின் நடைபெற்றிருக்கிற வேலைகள். இவங்க வேலைநிறுத்த அறிவிக்கையை வழங்கின உடனே 4ஆம் தேதி அனைத்து மண்டலங்களிலும் கூட்டங்கள் நடத்தி அந்த கூட்டங்களில் வேலைநிறுத்த தேதியை அறிவிப்போம் என்று அவர்கள் சொன்னார்கள். சொன்ன உடனே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏடிபி தொழிற்சங்கம் அவங்க ஒரு 32 தொழிற்சங்கங்கள், என்னன்னா அரசு ஊழியர் கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் என்ற பெயரில் ஒரு 32 தொழிற்சங்கங்களை இணைத்து அவங்க ஒரு கூட்டத்தை நடத்தி அவங்க ஒரு வேலைநிறுத்த அறிவிக்கையை இப்பொழுது வழங்கியிருக்கிறார்கள். அவங்களும் 27ஆம் தேதி பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டார்கள். அந்த 32 தொழிற்சங்கங்கள் சார்பாகவும் பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு முடிந்து வெளியே வந்த பிறகு அண்ணா தொழிற்சங்க பேரவையுடைய தலைவர் செயலாளர் சொன்னாங்கன்னாக்கா 3ஆம் தேதி பேச்சுவார்த்தை,
நடப்பதாக சொல்லியிருக்கிறாரு. 3ஆம் தேதி எங்கள் கோரிக்கைகள் எல்லாம் ஏற்கவில்லை என்றால் அன்று இரவே வேலை நிறுத்தம் துவங்கும் என்று அன்றைக்கே வெளியில வந்து நிருபர்கள் அவங்க அறிவிச்சிட்டாங்க. அவங்க ஏடிபி தொழிற்சங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, போக்குவரத்து கழகங்கள் 50,000 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் சுமையிலே தத்தளிக்கிறது. இனிமேல் போக்குவரத்து கழகங்கள் சொந்த நிதி ஆதாரத்தில் செயல்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. எனவே அரசு போக்குவரத்து கழகங்களை அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. அடுத்தது 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை. இதுல 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை மட்டும்தான் ஏடிபிக்கும் சிஐடி தலைமையிலான சங்கங்களுக்கும் பொதுவான கோரிக்கையாகும். அந்த அரசு ஊழியராக்க வேண்டும் என்ற கோரிக்கை இவங்களுடைய கோரிக்கை, ஏடிபியோட கோரிக்கை. சிஐடியோட கோரிக்கை அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு அரசாங்கம் பட்ஜெட்டிலே பணம் ஒதுக்க வேண்டும் என்பது அவங்களுடைய கோரிக்கை. இது 2 கோரிக்கையும் எதிரெதிரான கோரிக்கை. ஆனால் அண்ணா தொழிற்சங்கம் 3ஆம் தேதியே வேலை நிறுத்தம் என்று அறிவித்திருக்கிறது. சிஐடி தலைமையிலான தொழிற்சங்கங்கள் 4ஆம் தேதி தான் வேலை நிறுத்தம் அறிவிக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் அண்ணா தொழிற்சங்கத்தை பொறுத்தவரைக்கும் என்னன்னாக்கா, ஏடிபி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் திமுகவோடு இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிகளை கூட்டணியை உடைத்து யாரை நம்மோடு சேர்த்து நாம் ஒரு வலிமையான அணியை உருவாக்க வேண்டும் என்று அது இன்றைக்கு செயல் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ அவங்க வேலை நிறுத்தம் அறிவித்திருக்கிறது எதுக்காக அப்படின்னாக்கா, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிற அணிகளை உடைப்பதற்காக, உடைக்கதான் அவங்க அணியை அமைச்சிருக்காங்க. அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொழிற்சங்கமான ஏடிபி தொழிற்சங்கம் அதோடு சேர்ந்து 32 தொழிற்சங்கங்கள் இங்கே வேலை நிறுத்த அறிவிக்கை கொடுத்திருப்பது தொழிலாளிகளை அரசு ஊழியராக்குவதற்கான கோரிக்கை அல்ல. அதே போல 50,000 கோடி கடனிலே போக்குவரத்து கழகங்கள் சிக்கி தவிக்கிறது என்ற அவருடைய கூற்றும் என்பது சரியான கூற்றுதான். அது தப்பு, அதுல ஒன்றும் தவறில்லை. ஆனா 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக இருந்தவர் அந்த தேர்தலிலே, சட்டமன்ற தேர்தலில் அவர் வைத்த கோரிக்கை, பல கோரிக்கை. அதுல ஒரு வாக்குறுதி என்னன்னாக்கா, எனக்கு நீங்க வாக்களித்து என்ன முதல்வர் ஆக்கினீங்கன்னாக்கா நான் அரசு போக்குவரத்து தொழிலாளிகளை எல்லாம் அரசு ஊழியராக நான் ஆக்கி விடுவேன் அப்படின்னு அன்னைக்கு அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க. எல்லாரும் இவங்களை முதலமைச்சரா ஆக்கினாங்க, தேர்ந்தெடுத்தாங்க. 5 ஆண்டு காலம் 2001 to 6 வரைக்கும் 5 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருந்தாங்க. ஆனா அரசு ஊழியராக்கிறதுக்கு எந்த வேலையும் செய்யல. ஏடிபி சங்கமும் அரசு ஊழியராக்க வேண்டும் என்று எந்த போராட்டமும் அந்த அம்மாவை எதிர்த்து நடத்தல, அரசு ஊழியராகவும் ஆக்கல. அடுத்தது 2011ல அவங்க மீண்டும் ஆட்சி வந்தாங்க. அப்பவும் சொன்னாங்க நான் ஆட்சிக்கு அரசு ஊழியரா ஆக்குவேன்னு சொன்னாங்க. 10 ஆண்டு காலம் அந்த அம்மா முதலமைச்சரா இருந்தாங்க. அந்த அம்மா மறைந்த பிறகு அந்த கட்சியினுடைய தலைவர் பழனிசாமி முதலமைச்சரா இருந்தாரு. 10 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தது. இந்த 10 ஆண்டு காலத்தில் அரசு ஊழியர் ஆக்கியிருக்கலாம், ஆனா ஆக்கல. ஆக்குவதற்கான எந்த முயற்சிகளும் மேற்கொள்ளவில்லை. ஆனா இப்ப அண்ணா தொழிற்சங்கம் கோரிக்கை வைக்குது, திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு அரசு ஊழியராக்க வேண்டும் இந்த போக்குவரத்து தொழிலாளிகளை என்று இப்ப கோரிக்கை வைக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தபோது செய்யாதவர்கள், அதற்கு முன்பு 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தபோது செய்யாதவர்கள், தேர்தல் வாக்குறுதியாக அரசு போக்குவரத்து தொழிலாளிகளை அரசு ஊழியராக்க வேண்டும் என்று வாக்குறுதி கொடுத்தவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வரைக்கும் ஆக்கல. ஆனா இப்ப ஆக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கை போக்குவரத்து தொழிலாளிகளை அரசு ஊழியராக்க வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்ட கோரிக்கையா, அல்லது திராவிட முன்னேற்ற கழக அணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை உடைத்து இந்த பக்கம் கொண்டு வருவதற்கான கோரிக்கையா என்பதை நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். தொழிலாளர்களே, ஓய்வு பெற்ற ஊழியர்களே, உங்களை சிந்தனைக்கு நான் இதை விட்டுவிடுகிறேன். அப்போ இப்ப இந்த வேலை நிறுத்த அறிவிக்கை இவங்க எல்லாம் கொடுத்திருக்கிறது எதுக்காக அப்படின்னாக்கா, தங்களுடைய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை, பாராளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி அதிக எம்பிக்களை பெறுவது என்பதற்கான ஒரு அரசியல் சதுரங்க போராட்டத்தில் இந்த போக்குவரத்து தொழிலாளிகள் இன்றைக்கு பலிகடாவாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை வேலை நிறுத்த அறிவிப்பு வழங்கியிருக்கிறார்கள். 3ஆம் தேதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்ட்ரைக் பண்ணும்பொழுது சிஐடி தலைமையிலான தலைவர்கள் என்ன செய்வாங்க, அவங்க எல்லாம் வேலை நிறுத்தத்தில் கலந்துக்குவாங்களா? இந்த கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? அதே போல சிஐடி கோரிக்கையை ஏடிபி சங்கம் ஏற்றுக்கொள்கிறதா என்பதையெல்லாம் நீங்க நல்லா யோசிங்க. இந்த வேலை நிறுத்தத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறது இன்னும் போக 1-2 நாட்கள்ல தெரிய வர ஆரம்பிக்கும். இப்போ அரசு அந்த 50,000 கோடி ரூபாய் கடன் வலையில் போக்குவரத்து கழகங்கள் சிக்கி தவிக்கிறது என்பதெல்லாம் கரெக்டு தான். அதுல ஆம் ஆத்மி சங்கத்திற்கு மேல உடன்பாடு உண்டு. அதனால அதுல நாங்க, ஆனா வைக்கின்ற நேரம் தான் சரியில்லை. அந்த கடன் வலையில சிக்கி தவிக்குதுங்கிறதெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும்போதே அந்த அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும்.
போக்குவரத்து கழகங்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லிட்டு அவங்களே சீர்படுத்தி இருக்க முடியும், அவங்களே அதை அரசு ஊழியராக்கி இருக்க முடியும், எல்லா வேலையும் செஞ்சிருக்க முடியும். ஆனா அவங்க அந்த வேலையெல்லாம் அவங்க செய்யல, அப்ப விட்டுட்டாங்க. ஆனா இப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது கோரிக்கை வைக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன, உள்நோக்கம் என்ன என்பதுதான் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் தேவையும் இன்றைக்கு இருக்கிறது. இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்ன வேலை செஞ்சாங்களோ அதே வேலையை தான் இன்னைக்கு இவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் தனியார் மயப்படுத்தினாங்க, இவங்களும் தனியார் மயப்படுத்துறாங்க. இப்போ உண்மையிலேயே இவங்களோட உள்ள இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு, இடதுசாரி கட்சிகளுக்கு உண்மையிலேயே இந்த தொழிலாளிகளின் மீது அக்கறையும் பாசமும் பரிவும் இருக்குமானால் அவங்க என்ன பண்ணணும் இப்ப அப்படின்னாக்கா, இந்த பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக அரசு கூட்டணி வைக்கணும் நாங்க அப்படின்னாக்கா, நீங்க இந்த பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு, மாநில பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விடுவதில் நீங்க தடுக்கணும், தனியாருக்கு விடக்கூடாது, அரசாங்கமே போக்குவரத்து கழகங்களை நடத்த வேண்டும், இதை டெப்போவெல்லாம் விற்கக்கூடாது என்று இவங்க நிபந்தனை விதித்து இதையெல்லாம் இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால் நாங்க கூட்டணி வைக்க தயார் என்று அறிவிச்சா கரெக்ட் தான். ஆனா அப்படி அவங்க சொல்லல. இவங்களுடைய அரசியல் பலம் யாருக்கு ஆதரவாக பயன்படுகிறது என்றால் தொழிலாளிகளுக்கு ஆதரவாக இவருடைய அரசியல் பலம் பயன்படுத்தப்படவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வேகமாக வீரமாக பேசிய எல்பிஎஃப் தொழிற்சங்கமும் கூட இன்றைக்கு வாய்மூடி மௌனியாக இந்த வேலை நிறுத்தம் குறித்து அவங்க எந்த கருத்தும் அவங்க சொல்லல. இன்றைக்கு அரசு போக்குவரத்து கழகங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2015ஆம் ஆண்டு 16ஆம் ஆண்டில் தமிழ்நாடு முழுவதும் 23,000 பேருந்துகள் இயக்கப்பட்டது. அது கடந்த 7 ஆண்டுகளில் படிப்படியாக குறைந்து இன்றைக்கு 18,000 பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்று அரசாங்கம் அதிகாரிகள் அறிவிக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே 16,000 பேருந்துகள் தான் இயக்கப்படுகிறது. ஏறக்குறைய 7 ஆண்டு காலத்தில் 7,000 பேருந்துகள் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 1000 பேருந்துகள் வீதம் குறைக்கப்பட்டிருக்கிறது. 50,000 கோடி ரூபாய் கடன் கூடிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பேருந்து எண்ணிக்கை குறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாநகர போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் 3,700 பேருந்துகள் இயக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு அது 3,500 பேருந்துகள் என்பது 2,000 பேருந்துகளாக குறைஞ்சு போச்சு. ஆனா இப்போ பொங்கல் வாழ்த்தாக அறிவிச்ச நிர்வாக இயக்குனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, அந்த பொங்கல் வாழ்த்துல 2,900 பேருந்துகள் இயக்குவதாக அவரு சொல்லியிருக்கிறார். ஆனா அந்த தகவல் உண்மையான தகவல் இல்ல. காரணம் என்னன்னா 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆட்கள் எடுக்கப்படவில்லை. 2014 2023 ஆண்டுக்குள்ளாக இந்த கடந்த 9 ஆண்டு காலத்தில் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் பணி ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான தொழிலாளிகள் இறந்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான தொழிலாளிகள் பல்வேறு காரணங்களால், பல்வேறு நோய்களால் அவர்கள் டிசேபிள் அடைந்து அவர்கள் வேலை செய்ய முடியாதவர்களாக மாறியிருக்கிறார்கள். இப்படி பல ஆயிரக்கணக்கான பதவியிடங்கள் காலியாகி போச்சு. இன்னைக்கு அன்றாடம் காலையில வேலைக்கு வந்த தொழிலாளிகள் காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு டெப்போவுக்கு காலைல 7 மணி 8 மணி வரைக்கும் காத்திருந்து வேலை இல்லாமல் நூற்றுக்கணக்கான தொழிலாளிகள் தினந்தோறும் 31 பணிமனையிலிருந்து அன்றாடம் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார்கள். வேலை இல்லை. வேலை கொடுக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கும் கூட பேருந்துகள் வழங்குவதற்கு இன்னைக்கு பேருந்துகள் இருப்பிலே போக்குவரத்து கழகங்களில் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2,900 பேருந்துகள் இயக்குவதாக நிர்வாக இயக்குனர் சொல்லியிருக்கிறார். அந்த தகவல் நிச்சயமாக உண்மையான தகவல் இல்லை என்று நாங்கள் ஆணித்தரமாக நாங்கள் கூறுகிறோம். 2,000 பேருந்துகள் தான் இன்றைக்கு இயக்கப்படுகிறது. இன்னும் மெட்ரோ ரயில் வேலைலாம் முடிஞ்சு மெட்ரோ ரயில் இயக்கம் எல்லாம் இன்னைக்கு முழுசா ஆன பிறகு இன்னும் பேருந்துகள் பெருமளவில் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படியானால் ஒரு பக்கம் போக்குவரத்து கழகங்களுடைய கடன் உயர்ந்து கொண்டே இருக்கிறது, இன்னொரு பக்கம் போக்குவரத்து கழக பேருந்துகளுடைய இயக்க எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. பணிமனைகள் இன்றைக்கு விற்பனைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே இந்த பணிமனைகளை விற்பதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு 3 பணிமனைகள் விற்கப்பட்டாச்சு. அடுத்து விற்கப்பட போகும் பணிமனைகள் பட்டியல் நீண்டு கொண்டு இருக்கிறது. இவைகளை எல்லாம் ஆட்சி மாறினாலும் கூட, கட்சிகள் மாறினாலும் கூட இன்றைக்கு அந்த தனியார் மய நடவடிக்கைகள் நிறுத்தப்படவில்லை. இன்னைக்கு அது மாறினே அது மாட்டுன்னு தனியார் மயத்தை வேகமாக இன்றைக்கு இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த போக்குவரத்து கழகங்களை அரசு துறையோடு இணைக்க வேண்டிய கட்டாயம், நிர்பந்தம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து கழகங்கள் இனிமேல் சொந்த நிதி ஆதாரத்தில் இயங்க முடியாது, செயல்பட முடியாது என்பதுதான் இன்றைக்கு யதார்த்தமான உண்மை. ஆனால் சாதாரண மக்களுக்கு, 8 கோடி மக்களுக்கு இன்றைக்கு இந்த போக்குவரத்து சேவை குறைந்த செலவிலே கிடைக்க வேண்டும் என்றால் இது அரசு துறை இயக்கித்தான் ஆக வேண்டும். அரசு இதற்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை செலவு செய்துதான் ஆக வேண்டும். இந்த சூழ்நிலையிலே இந்த போக்குவரத்து கழகங்கள் அரசுடைமையாக்குவதை தவிர வேறு வழி இல்லை. பக்கத்திலே ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் இதற்கு முன்னோடியாக வழிகாட்டி இருக்கிறது. இன்றைக்கு ஏடிபி தலைவர் சொல்றார், பக்கத்து மாநிலங்கள்லாம் அரசு துறை ஆகிட்டாங்கன்னு. அன்றைக்கு அதிமுக ஆட்சி காலத்துல ஆக்குவதற்கு யார் தடையாக இருந்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால்
இப்பொழுதும் கூட திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த கோரிக்கையை ஏற்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இந்த அரசாங்கத்தை அந்த கோரிக்கையை ஏற்க வைக்க வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய கோரிக்கைகளை தொழிற்சங்கங்கள் முன்வைக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தொழிற்சங்கங்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் அது அல்ல. அதற்கு எதிராக ஏடிபி தொழிற்சங்கம் கோரிக்கை வைத்திருக்கிறது. எனவே கடந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பாக எஸ்பிஎஸ் ஏஏபி ஆம் ஆத்மி தொழிற்சங்கம் முத்தான 4 கோரிக்கைகளை முன்வைத்தது. ஒன்று, அரசு போக்குவரத்து கழகங்கள் கலைக்கப்பட வேண்டும். அந்த போக்குவரத்து கழகங்களிலே பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் அரசு ஊழியராக்க வேண்டும். அரசு போக்குவரத்தை அரசு துறையோடு இணைக்க வேண்டும். அடுத்தது, ஓய்வூதிய நம்பகம் கலைக்கப்பட வேண்டும். ஓய்வூதியர்களுக்கு அரசாங்கமே ஓய்வூதியத்தை நேரடியாக வழங்க வேண்டும். மூன்றாவதான கோரிக்கை, அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றக்கூடிய தொழிலாளிகளுடைய தண்டனைகளை ஒருமுறை ரத்து செய்ய வேண்டும். நான்காவது, 1/4/2003 பிறகு பணியில் சேர்ந்த தொழிலாளிகள் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்ற 4 கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் போராட்டங்களை நடத்தி வந்தோம். அந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையிலே நாங்கள் அழைக்கப்பட்ட போது அதில் கலந்து கொண்டு அமைச்சர் முன்னிலையிலே அந்த கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி பேசி வந்தோம். ஆனால் ஒப்பந்தம் ஏற்பட்ட பொழுது எங்கள் கோரிக்கைகள் அரசாங்கத்தால் ஏற்கப்படவில்லை, நிர்வாகத்தால் ஏற்கப்படவில்லை என்பதால் அந்த ஊதிய ஒப்பந்தத்திலே நாங்கள் கையெழுத்து போடாமல் வெளியே வந்தோம். வெளியே வந்த பிறகு நாங்கள் ஏன் கையெழுத்து போடவில்லை என்பதை நாங்கள் பகிரங்கமாக நேர்மையாக நாங்கள் அறிவித்தோம். ஆனால் அதே ஒப்பந்தத்தில் அரசாங்கத்தோடு கூட்டு சேர்ந்து அனைத்தையும் செய்து அனைத்தையும் ஏற்படுத்தி ஒப்பந்தம் ஏற்படுத்திய பிறகு கையெழுத்து போடாமல் வந்த இடதுசாரிகள் சொன்ன காரணம் என்னவென்றால், ஊதிய ஒப்பந்தம் 3 ஆண்டுகள் என்பது 4 ஆண்டுகளாக மாற்றிட்டாங்க. அந்த ஒண்ணுக்காக தான் நாங்கள் கையெழுத்து போடல, ஆனா அதில் உள்ள மற்ற சரத்துகள் அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அறிவித்தார்கள். 2 ஆண்டுகளுக்கு அரியர் கிடையாது, 2.25 வருஷத்துக்கு அரியர் கிடையாது என்ற ஒப்பந்தத்தை அவர்கள் ஏற்படுத்திவிட்டு வந்தார்கள். அடுத்ததாக அந்த ஊதிய ஒப்பந்தத்தை பொறுத்தவரை 4 ஆண்டுகள் என்பது அடுத்துதான் 4 ஆண்டுகள். ஆனா ஏற்கனவே எப்ப 1/9/2016 உயர்த்தப்பட்ட சம்பளம் என்பது தொழிலாளி எப்ப மாறுது? 1/1/2022 பிறகுதான் புதிய சம்பளம் தொழிலாளி கையில வாங்குறாரு. அப்படின்னா 1/9/2016 முதல் 1/1/2022 வரையிலான 5.25 ஆண்டு காலத்துக்கு 1/9/2016 வாங்கின அதே சம்பளம் தான் தொழிலாளிக்கு வழங்கப்பட்டது என்றால், அந்த 1/1/2016 ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் 3 ஆண்டு ஒப்பந்தம் என்பதை 5.25 ஆண்டு ஒப்பந்தமாக மாற்றி இருக்கிறார்கள். கையெழுத்து போட்டவர்கள் கையெழுத்து போடாமலே அனைத்து சரத்துக்களையும் ஏற்றுக்கொண்டதாக கூறக்கூடிய அன்பு தோழர்கள். அப்படியானால் ஏற்கனவே 5.25 ஆண்டு காலமாக ஒப்பந்தம் மாற்றப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒப்பந்தம் தான் 4 ஆண்டுகள். இப்பொழுது ஏதோ பேச்சுவார்த்தை நடத்த போவது போல ஆளுங்கட்சி தொழிற்சங்கம் பொங்கல் முடிஞ்ச உடனே எல்லாரும் கூட்டி பேசிடுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இவங்க பேச்சுவார்த்தையை துவக்கு என்று இவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதாவது ஏதோ ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடக்க போற மாதிரி ஏதோ ஒரு தோற்றத்தை தொழிலாளிகள்கிட்ட உண்டு பண்ணுவதற்கான ஒரு ஏற்பாடு தானே தவிர பேச்சுவார்த்தை உடனடியாக நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கடந்த கால அனுபவங்கள் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. 2013ஆம் ஆண்டு ஒப்பந்தம் 2015 ஏற்படுத்தினார்கள். 2016 ஒப்பந்தம் 2016 ஒப்பந்தம் 2018 ஏற்படுத்தினார்கள். 2019 ஒப்பந்தம் 2022 ஏற்படுத்தினார்கள். 2021 ஜூன் மாசமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தாச்சு. ஆனா 2021 ஜூன் மாசம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2022 ஆகஸ்டில் தான் ஒப்பந்தம் ஏற்படுத்த முடிஞ்சது. அவங்களும் உடனே ஒப்பந்தத்தை ஏற்படுத்தல. அப்படியானால் கடந்த காலங்களிலே ஒப்பந்தங்கள் காலதாமதமாகத்தான் போட்டிருக்கிறார்கள். கடந்த ஒப்பந்தத்தை 5.25 ஆண்டுகளாக மாற்றியவர்கள் அடுத்த ஆண்டு ஒப்பந்தம் 4 ஆண்டு என்று போட்டவர்கள் எப்படி உடனே பேசுறாங்க? இப்போ அதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது? ஆனா வாய்ப்பு இருக்கிற மாதிரி தொழிலாளிகளை நம்ப வைப்பதற்கான ஏற்பாடுகள் தான் இது. ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தாச்சு, இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் என்ன சொல்ல போறாங்க? இதுவரை ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு சென்னை நீதிமன்ற வாய்தாக்களை காட்டிக் கொண்டிருந்தார்கள். 10ஆம் தேதி வாய்தா சென்னை உயர் நீதிமன்றத்தில், 15ஆம் தேதி வாய்தா, 20ஆம் தேதி வாய்தா என்று காட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இனிமேல் என்ன செய்ய போறாங்கன்னா, அந்த டெப்டி லேபர் கமிஷனரை காட்ட போறாங்க. டிஎம்எஸ்ல பேச்சுவார்த்தை நடக்கிறது. அடுத்த மாதம் 10 வாய்தா, 15 வாய்தா, 25 வாய்தா என்று காட்டப் போகிறார்கள். எல்லோரும் டிஎம்எஸ் வாங்க முற்றுகையிடலாம் என்று கூப்பிட போகிறார்கள். ஆக மொத்தம் இவர்கள்
தொழிலாளிகள் பிரச்சனைகளை மையமாக வைத்து இங்கே தொழிற்சங்கம் நடத்தவில்லை. அரசியல் அஜெண்டாவை முன்வைத்து அரசியல் கோரிக்கைகளுக்காக இந்த தொழிலாளிகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழிலாளிகளும் அப்பாவித்தனமாக ஏமாந்து அவர்களை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே இந்த காணொளி மூலம் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தவே விரும்புகிறோம். அனுபவங்களை நீங்கள் சற்று நினைத்து பாருங்கள். வேற நான் ஒன்னும் புதுசா எதையுமே சொல்ல. இதுவரை போக்குவரத்து கழகங்களில் நடந்த செய்திகளைத்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். புதிய தகவல் எதுவுமே இல்லை. எனவே இந்த போக்குவரத்து கழகங்களில் செயல்படக்கூடிய தொழிற்சங்கங்களின் செயல்பாடுகளை நீங்கள் அடையாளம் கொண்டு கொள்ளுங்கள். இவர்கள் உங்களுக்காக இல்லை, அவர்கள் அரசியலுக்காக உங்களை தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். எனவே தெளிவுபட வேண்டியது நீங்கள் தானே தவிர அவர்கள் அல்ல. அவர்கள் உங்களை ஏமாற்றி குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் ஆம் ஆத்மி சங்கத்தினுடைய கோரிக்கை போக்குவரத்து கழகங்கள் கலைக்கப்பட வேண்டும். அதன் சொந்த நிதி ஆதாரத்தில் இனிமேல் போக்குவரத்து கழகங்கள் செயல்பட முடியாது. அந்த அனுபவத்தில் தான் ஆந்திரா தெலுங்கானா போக்குவரத்து கழகங்களை அரசு துறையோடு இணைத்திருக்கிறது. அதே பாணியிலே தமிழகத்திலும் அரசு போக்குவரத்து கழகங்கள் கலைக்கப்பட வேண்டும், அரசு துறையோடு இணைக்கப்பட வேண்டும். ஓய்வூதிய நம்பகம் கலைக்கப்பட வேண்டும். ஓய்வூதியர்களுக்கு அந்த ஓய்வூதியத்தை அரசே வழங்க வேண்டும் என்ற இன்னும் 2 கோரிக்கைகளை சேர்த்து 4 கோரிக்கைகளை இப்பொழுதும் நாங்கள் முன்வைத்து அந்த கோரிக்கைகளின் மீது உறுதியாக நிற்கிறோம். உங்களுக்காக பாடுபடக்கூடிய தொழிற்சங்கம் எது, உறுதியான தொழிற்சங்கம் எது, உண்மையான தொழிற்சங்கம் எது என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டம் அவசியம், நிர்பந்தம் உங்களுக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. வேகமாக காய்கள் நகர்த்தப்படுகிறது. தனியார் மயம் நோக்கி வேகமாக அரசாங்கங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எதையும் அவர்கள் கவலைப்படவில்லை. இப்பொழுது மாநகர போக்குவரத்து கழகத்திலேயே ஆளுங்கட்சி ஓடிக்கலாக இருந்தவர்களை அகற்றிவிட்டு 500 பேர் கான்ட்ராக்ட்ல ஒப்பந்தத்துல தொழிலாளிகள் 535 பேர் வந்துட்டாங்க. இனி அடுத்தது படிப்படியாக வரப்போகிறார்கள். பணிமனைகள் படிப்படியாக விற்க போகிறது. வேலை இருக்கக்கூடிய தொழிலாளிகளே, எப்படி உங்கள் வேலையை பாதுகாத்துக் கொள்ளப் போகிறீர்கள்? எப்படி உங்கள் சம்பளத்தை பாதுகாத்துக் கொள்ளப் போகிறீர்கள்? எப்படி சட்டப்படியான உங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கப் போகிறீர்கள்? இனியும் தூங்கிக் கொண்டிருந்தால், இனியும் ஏமாந்து கொண்டிருந்தால் உங்களை காப்பாற்றப் போவதற்கு கடவுளும் சாத்தியமல்ல. எனவே நீங்கள் தெளிவு பெறுங்கள், வீறு கொண்டு எழுங்கள். உங்கள் பின்னால் உறுதியாக நிற்கின்ற, உங்களுக்காக நிற்கின்ற தொழிற்சங்கம் அது என்பதை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அந்த தொழிற்சங்கத்தின் பின்னால் உறுதியாக நிற்க நீங்கள் தயாராகுங்கள். அடுத்த நமது வாழ்க்கையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளே நாம் ஈடுபட வேண்டும். இந்த காணொலியை நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், தொழிலாளிகள் என எல்லோருக்கும் இந்த காணொலியை அனுப்புங்கள். இந்த போக்குவரத்து சேவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கும் பலனளிக்கக்கூடிய நடவடிக்கையாகும். இது அரசுத்துறையோடு இணைக்கப்பட வேண்டும் என்பது தொழிலாளிகளுக்கான கோரிக்கை மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்களுக்குமான கோரிக்கையும் ஆகும். எனவே இந்த காணொலியை நீங்கள் அனைவருக்கும் கொண்டு செல்லுங்கள், அனைவருக்கும் வைரலாக பரப்புங்கள். இந்த தொழிலாளிகளை எழுப்புவதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் நீங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.